ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் பேக். இன்னைக்கு ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான். என்ன அப்படின்னா, என் பொண்ணுக்கு வந்து இன்னைக்கு பிறந்த நாள். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா, அவளுக்காக நான் என்னெல்லாம் செய்கிறேன் அப்படிங்கிறத தான் ஒரு வீடியோவாக எடுத்திருக்கேன். பர்த்டே அப்படின்னாக்கா பெருசா எதுவும்லாம் நாங்க செய்ய மாட்டோம். அன்னைக்கு அவளுக்கு புடிச்சது எல்லாமே வந்து செஞ்சு குடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து ஹோட்டல் போவோம். அவ்வளோதான் பர்த்டே அப்படின்னாக்கா. ஸோ இந்த பர்த்டேவும் அப்படிதான் போச்சு. 1 வீக் முன்னாடியே அவ சொல்லிட்டா, எனக்கு பர்த்டே அப்படின்னாக்கா மந்தி செய்யணும், மார்னிங் வந்து நூடுல்ஸ் வேணும், அதுக்கப்புறம் வந்து ஹோட்டல் போணும். மெயினா பார்த்தீங்கன்னாக்கா, ஹோம்மேடு வந்து கேக்கு தான் வேணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு சொல்லிட்டு இருந்தா. ஹஸ்பண்ட் கூட சொன்னாங்க, நம்ம வந்து கடையில வாங்கிக்கலாம். ஏன்னா இப்ப ரொம்ப ஹாட்டா இருக்கிறதுனால, கிச்சன்ல பெருசா நின்று செய்ய முடியாது அப்படிங்கிறதுனால, கடையில வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. பட் இவ வந்து முடியாது, எனக்கு வந்து ஹோம்மேடு கேக் தான் வேணும் அப்படின்னு இருந்தா. சரி ஓகே, நானும் வந்து நினைச்சேன், சரி நம்மளே செஞ்சு குடுத்துடலாம். ஏன்னா கடையில வாங்கினா கூட அந்த அளவுக்கு பசங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க. வீட்லயே செஞ்சோம் அப்படின்னாக்கா, பசங்க எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம வந்து சாக்லேட் கேக் செய்யலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னாக்கா, எங்க எல்லாருக்குமே ஆல் டைம் ஃபேவரைட் அப்படின்னாக்கா வந்து சீஸ் கேக் தான். ஸோ அது வந்து ஹஸ்பண்ட் வந்து, "நீ பேசாம சீஸ் கேக்கே செஞ்சுறேன்" அப்படின்னு சொன்னோனே, அதோட அவ புடிச்சுட்டா. எனக்கு சீஸ் கேக் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, அதுவும் நமக்கு ஈஸியான கேக் தான். பட் அதுக்கு போடுற ஐட்டம் எல்லாமே வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும். பட் செய்யறது வந்து ரொம்பவே ஈஸி தான். சரி அதுவே செஞ்சு குடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுதான் செய்யலான்னு இருக்கேன். அவளுக்கு வந்து சாட்டர்டே தான் பர்த்டே வந்துச்சு. ஸோ ஃப்ரைடே நம்ம ஏதாவது செஞ்சாகணும். அப்ப யோசிச்சேன், சரி ஓகே, நம்ம ஃப்ரைடேயே வந்து மந்தி செஞ்சு வச்சிடலாம். செஞ்சுட்டோம் அப்படின்னாக்கா ஃப்ரைடேயும் சாப்பிட்டுட்டு, நெக்ஸ்ட் டே வந்து லெஃப்ட் ஓவர் இருந்துச்சுன்னா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மந்தி தான் செஞ்சாச்சு. செஞ்சு இங்க 2 பேருக்கு சாப்பாடுலாம் குடுத்துட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டோம். ஸோ ஒரு 7:00 கிட்ட நான் வந்து சீஸ் கேக் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா மறுநாளைக்கு வந்து நல்லா செட் ஆகியிருக்கும் அப்படிங்கிறதுனால, மொத நாள் நைட்டே பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து சீஸ் கேக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ இன்னைக்கு என்ன சீஸ் கேக் பண்றேன் அப்படின்னாக்கா, ப்ளூபெர்ரியில தான் கேட்டிருந்தா. எனக்கு ப்ளூபெர்ரி சீஸ் கேக் தான் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தா. ஸோ அதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி அத செஞ்சு நான் வந்து ஃப்ரிட்ஜில வைக்க போறேன். ஸோ ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. செய்யறது ரொம்பவே ஈஸியான டேஸ்ட் பார்த்தீங்கன்னா, வேற லெவலா இருக்கும். இது ஒரு டைம் நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னாக்கா, திரும்ப திரும்ப இந்த கேக் தான் சாப்பிடணும் அப்படின்னு தோணும். அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். ஸோ கேக்லாம் செஞ்சு வச்சுட்டு, ஒரு 8:00 கிட்ட நான் வந்து லூலு போயிருந்தேன். நான் தான் சொல்லியிருந்தேன்ல, எனக்கு வந்து ஷூ பார்த்துட்டே இருக்கும். பட் வந்து சைஸ் கிடைக்கல அப்படின்னு. இது வந்து சிலிக்கான் ஓயசிஸ்ல வந்து ஒரு பெரிய லூலு இருக்கு. ஸோ அங்க போயிட்டு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு போனோம். பட் அங்க இருந்துச்சு. அந்த ஒரே ஒரு மாடல், ஒரே ஒரு கலர் மட்டும் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒயிட் கலர் இருந்துச்சு. அதனால சரி ஓகே பரவால்ல. ஏற்கனவே நான் வந்து ப்ளூ தான் போட்டிருந்தேன். ப்ளூ வந்து பிளைனா போட்டிருப்பேன். பட் இதுல வந்து கொஞ்சம் டிசைன் வச்சிருக்கேன். ஹஸ்பண்ட் சொன்னாங்க, "ஓகே உனக்கு தான் சைஸ் கிடைக்கல எடுத்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு அத எடுத்தாச்சு. செகண்ட் இந்த சைடு வந்து பார்த்தாக்கா நெறைய பேக்லாம் இருந்துச்சு. சரி அவளுக்கு ஏதாவது நம்ம கிஃப்ட் வாங்கி குடுக்கலாமே, பேக் வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேக் வாங்குறதுக்காக போனேன். ட்ரெஸ் வாங்கலான்னு இருந்தேன். பட் அவளுக்கு வந்து ட்ரெஸ்ஸ விட இந்த மாரி பேக்கு அது பிடிக்கும். சரி ஓகே 2 பொண்ணுக்குமே வந்து ஆளுக்கு ஒரு பேக் வாங்கலான்னு வாங்கியாச்சு. ஸோ வாங்கிட்டு கீழ போயிட்டு சும்மா அங்க வந்து இந்த பப்ஸ்லாம் ஃபரான் குட்டி கேட்டிருந்தான். அவனுக்கு வந்து சிக்கன் பஃப்லாம் வாங்கிட்டு, நேரா பார்த்தீங்கன்னாக்கா, மேல வந்து பேக்லாம் வாங்கி கிஃப்ட் ரேப்பர் பண்றதுக்கு நான் குடுத்துட்டு போயிட்டேன். கீழ முடிச்சுட்டு வர்ற வரைக்கும் ஃபரான் வெயிட் பண்ணி கிஃப்ட் ரேப்பர் பண்ணிட்டு இருந்தான். ஸோ இப்போ வந்து வீட்டுக்கும் வந்தாச்சு. இந்த ஷூ தான் நான் வாங்குனது. பட் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு கலர் தான் இருந்துச்சு இந்த சைஸ்ல. பாக்கி வந்து சின்ன சைஸ்ல கலர் வேற இருக்குது. பட் வந்து என்னோட சைஸ் பார்த்தீங்கன்னா, இது மட்டும் தான் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடியே இந்த ஷூ வாங்கிட்டேன். பட் வந்து க்ளோஸா வந்து எனக்கு போட்டுக்கிறத விட ஓப்பன் டைப் போடுறது தான் புடிச்சிருந்துச்சு. ஸோ இது வந்து வாக்கிங்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அத வச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே சாட்டர்டே பார்த்தீங்கன்னாக்கா, மார்னிங் வந்து அவ நூடுல்ஸ் கேட்டிருந்தாளா, ஸோ அவளுக்கு வந்து நூடுல்ஸும், எங்களுக்கு வந்து அந்த பாம்பேலேருந்து எடுத்துட்டு வந்த அந்த காரி டோஸ்ட்டே இருந்துச்சு. ஸோ அதுவே வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் சாப்பிட போறோம். ஹஸ்பண்ட் வந்து காலையிலேயே சொல்லிட்டாங்க, வந்து கேசரி கிண்டிடு அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்கு வந்து ம் ஏதாவது ஒரு பிள்ளைங்களுக்கு பர்த்டேயோ, இல்ல எங்களுக்கு கல்யாண நாளு எது இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா கேசரி தான் செய்வேன். எவ்ளோ ஸ்வீட் இருந்தாலும். அது எல்லாருக்குமே பிடிக்கும். அது என்னன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நம்ம வந்து கேசரியே நம்ம செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே செஞ்சுர்றது. ஸோ அதே மாரி தான் இன்னைக்கு வந்து கேசரி செஞ்சாச்சு. ஃபரான் குட்டி என்னைக்கும் இல்லாத இன்னைக்கு வந்து எனக்கு கேசரி செஞ்சு குடுங்க அப்படின்னு வேற கேட்டான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு காலையிலேயே பார்த்தீங்கன்னாக்கா கேசரி செஞ்சாச்சு. அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து டீ அதோட டோஸ்ட் வச்சு சாப்பிட்டாச்சு. கேசரி செஞ்சுட்டு நம்ம வந்து சூடா சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா,
சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எங்கள் எல்லாருக்கும் வந்து கேசரி ரொம்பவே பிடிக்கும். ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக சாக்லேட் கேக் செய்யலாம் அப்படின்னு தான் செய்ய போகிறேன். பட் இதில் வந்து நான் விப்பிங் க்ரீம் எதுவுமே யூஸ் பண்ணல, வெறும் சாக்லேட்டை மட்டும் வச்சு தான் நான் செய்கிறேன். ஸோ சாக்லேட் கேக் செஞ்சு வச்சுட்டு லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னாக்கா லெஃப்ட் ஓவர் மந்தி இருந்துச்சு, அதுவும் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து ஃப்ரைட் ரைஸ் செய்ய சொல்லியிருந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக ஃப்ரைட் ரைஸ் தான் செய்ய போகிறேன். டின்னருக்கு வந்து வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து லஞ்சுக்கு மட்டும்தான் செஞ்சேன். ஸோ ஒரு 7 o'clockலாம் இருக்கும்போது கேக்கு கட் பண்ணியாச்சு. ஸோ கட் பண்ணி அந்த சீஸ் கேக்கு சாப்பிட்டு பார்த்தாக்கா வேறு லெவலாக இருந்துச்சு, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நான் கட் பண்ணதுக்கப்புறம் உங்கள்கிட்ட காமிக்கிற பாருங்க, எவ்வளோ செம்மையாக இருக்கு பாருங்கள். சாப்பிட்டுக்கிட்டு முடிச்சுட்டு ஒரு 8 o'clockலாம் இங்கே எங்கள் வீட்டுக்கிட்டே தான் மெரிதீஃபில் வந்து மெரிதீஃப் அப்படின்னாக்கா கேரிஃபோர் போல். ஸோ இந்த சைடு கேரிஃபோருக்கு பேக் சைடு வந்து அங்கே நிறைய அந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்லாம் இருந்துச்சு. அங்கே வந்து சிக்கன் டிக்கா இன்னு சொல்லிட்டு நல்லா இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து ஃபஸ்ட் டைம் தான் நாங்கள் போயிட்டு சாப்பிட்றோம். ஹஸ்பண்ட் சொன்னாங்க இங்கே நல்லாயிருக்கும், போய் சாப்பிட்டு பார்ப்போம், இப்போதும் ஒரே இடத்துலையே தானே சாப்பிட்றோம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் போனோம். பட் எல்லாமே நல்லா இருந்துச்சு, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எப்போதும் வந்து ஒரே ஹோட்டலுக்கு தான் போகிறோம். பட் நான் வந்து யோசிக்கிறது என்னன்னாக்கா, புதுசாக போனோம் அப்படின்னா சில டைம் வந்து நல்லா இருக்க மாட்டேங்குது. அதனால ஏண்டாப்பா வந்தோம், நம்ம வேறு ஹோட்டல்னாச்சும் போயிருந்துருக்கலாம் அப்படின்னு நினைக்க தோணும். ஸோ அதனாலே நான் புதுசாக ட்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் பயப்படுவேன். பட் ஹஸ்பண்ட் வந்து நம்ம புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்ஹம்துலில்லாஹ் இங்கே சூப்பராகவே இருந்துச்சு. பட் பார்த்தீங்கன்னாக்கா ஃபரான் மட்டும் எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு மட்டும் தனியாக KFC வாங்கி கொடுத்தாச்சு. ஸோ எங்களோட டே பார்த்தீங்கன்னா அப்படி தான் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பை.